அப்புறம் பசங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சிட்ருக்கீங்களா? ஓகே. படிக்கிறதோடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. எதனால் குறையுது உங்களுக்கு? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஓகே. கிடைக்கிற டைம் படிக்கிறீங்கள? கிடைக்கிற டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிடைக்கிற டைம் எனக்கு 2 மணி நேரம் கிடைச்சாலும் 5 மணி நேரம் கிடைச்சாலும் 8 மணி நேரம் கிடைச்சாலும் கிடைக்கிற டைமை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களான்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யோசிச்சுங்க. எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது நீங்கள் யாரும் 100% உங்களுடைய டைமை சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த அலர்ட் மெசேஜ் நான் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் டைம் பயன்படுத்துகிறீங்க, ஆனால் 100% எனக்கு 2 மணி நேரம் கிடைச்சா அந்த 2 மணி நேரம் சரியாக நான் பயன்படுத்துகிறேன்னா, 4 மணி நேரம் கிடைச்சா 4 மணி நேரம் சரியாக பயன்படுத்துகிறேன்னா, 6 மணி நேரம் கிடைச்சா 6 மணி நேரம் நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா அப்படிங்கிறது பார்க்கும்போது, எல்லாருமே ஒரு 6 மணி நேரம் கிடைச்சா ஒரு 4 மணி நேரம் மட்டும் சரியாக படிக்குது, 2 மணி நேரம் அப்படியே டைம் வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது, எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு கிடைக்கிற டைம் வந்து பார்த்தோன்னா இந்த 6 மாதம் தான். இந்த 6 மாதத்துக்குள்ளேயும் நமக்கு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கிடைக்கிற டைமுங்கிறது ரொம்ப 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 கம்மி. இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, நம்ம வந்து வெற்றி அடைஞ்சி ஆகணும், நம்ம வேலை வாங்கி ஆகணும், நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ஆகணும். இது எல்லாமே இந்த 6 மாதத்துக்குள்ளே நடக்கணும். விட்டோம்னா திரும்பவும் வந்து எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனில் அப்போ இருக்கிற சூழ்நிலையை சமாளித்து நம்ம படித்து பாஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவும் தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு வந்தாகணும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி பேட்சில் கூட நான் தான் மார்னிங் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, 90% வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அதாவது வெற்றியினுடைய விளிம்புக்கு வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் விளிம்புக்கு வந்ததுலேருந்து அந்த ஒரு 10% கவர் பண்ணுறதுங்கிறது தான் சிரமம். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும்னு நான் வந்து பேட்சில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது சக்ஸஸ் கிட்ட வரைக்கும் வந்துடலாம், அது எல்லாருமே அடித்து பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடலாம், ஒரு 90% நெருங்கிடலாம். அந்த 90 to 100% நெருங்கும் போது தான் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டி சேலஞ்சிங்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் அதை ஃபேஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா உங்களால் அந்த 100% ரீச் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 90% கடந்து வந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த 10% நான் அப்படி தான் கடந்து வருவேன், மெதுவாக தான் வருவேன், எப்பவும் போல தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 90% தான் நின்றுட்டே இருப்பீங்க. 150 எடுப்பீங்க, 160 எடுப்பீங்க, ஆனால் 170க்கு மேலே உங்களால் எடுக்கவே முடியாது. ரீசன், நீங்கள் அதே எஃபர்ட்டில் தான் இருக்கீங்க கிடையாது. கடைசி 10%க்கு உங்களை தாண்டி ஒரு எஃபர்ட் இருக்கணும். உங்களை தாண்டி ஒரு ஃபுல் அந்த சொல்லுவாங்கள்ல, நீங்கள் நகர்த்துறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். இந்த சூழ்நிலையில் என்னால் படிக்கவே முடியாது சார், சான்ஸே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த 90% தான் இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை நகர்த்தி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரேன் அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸாமில் 100% நம்ம ரீச் பண்ண முடியும். அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் உங்களை தாண்டி ஒரு விஷயம் நடக்கணும், உங்களை தாண்டி ஒரு புஷ் நீங்கள் கொடுக்கணும், ஒரு அழுத்தம் கொடுத்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு எஃபர்ட் வந்து உங்களை தாண்டி ஒரு எஃபர்ட் கொடுத்தாகணும். உங்களால் இவ்வளோ தான் முடியுதுன்னு நினைக்கிறத தாண்டி ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சார் என்னால் 2 மணி நேரம் தாங்க சார் ஒதுக்க முடியும் அப்படின்னு நீ கட் அண்ட் ரேட்டாக சொல்கிறத தாண்டி ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஒதுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் உனக்கு உண்டான திறமை. அதை நீங்கள் வழிநடத்துகிற வரைக்கும், அதை நீங்கள் செயல்படுத்துகிற வரைக்கும் உங்களால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, அந்த 100% ரீச் பண்ண முடியாது. பட் கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை தாண்டி ஒரு உழைப்பு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி இருந்தாலும் சரி, ஏன்னா இருக்கும் தான் நான் சொல்கிறேனே, அந்த 90 to 100% ரீச் பண்ணுற இடத்துல ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தோணும், இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயங்கள் நடக்கும், உங்களை நகர்த்தவே முடியாத. அதாவது எப்படின்னா, இப்போ நான் பேட்சில் கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 20 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அந்த ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாரத்தான் போட்டியில் அந்த 19 கிலோமீட்டர் நீங்கள் ஓடிடலாம். அந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர் ஓடுறதுல தான் இருக்குது இந்த 19 கிலோமீட்டரோட வேல்யூ. அப்போ அந்த 1 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா, கடைசி 1 கிலோமீட்டர் ஓடணுன்னா உங்களை தாண்டி ஒரு புஷ் கொடுக்கணும். ஏன்னா போதுன்ட்டு மனசு சொல்லும், உடம்பு வலி உள்ளுக்குள்ளே வந்து அப்படி எரியும், நெஞ்சுக்குள்ளே
உங்களால் முடியவே முடியாது, மயக்கம் வரும், எல்லாம் தாண்டி அந்த 1 கிலோமீட்டர் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தாண்டி ஒரு புஷ் கொடுக்குறீங்களே, பண்ணிடணும்டா, நிறுத்திடாதடா, விட்றா, லைஃபே சேஞ்ச் ஆகும் நீங்கள் நினச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதை இப்போ இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் ஏங்கிட்டு இருக்கும்போது அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது அதோட வேல்யூ வந்து நீங்களே குறைச்சிக்கிறீங்க. எக்ஸாம் போட்டாச்சு, எப்போன்னு தெரிஞ்சிருச்சு, சிலபஸும் குறைச்சி கொடுத்தாச்சு, இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி ஆகுது, அதான் எல்லாம் நடந்துருச்சுல்ல அப்படிங்கும்போது வேல்யூ அதிகமாகிடுது, கம்மியாகிடுது, உங்களுக்கு மெத்தனை போக்கு அதிகமாகிடுது. இப்போ தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். நம்ம கையில் கிடச்சிருச்சு, நமக்கான லைஃப் வந்து மாறுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சு, வாய்ப்பு கிடச்சிருச்சு, அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, அதுக்கு நான் எலிஜிபிள், இதெல்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கும்போது என்னென்னா, இது உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள, உங்களை நம்பிட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கலை, நீங்கள் கஷ்டப்படலை, நீங்கள் வருத்தத்தில் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் படிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, வருத்தத்தில் இருக்கீங்க, எல்லாம் தாண்டி தான் படிக்கிறீங்க. ஆனால் இது போதாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சா இப்போ இருக்கிற டைமை விட இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உங்களால் ஒதுக்க முடியும். நீங்கள் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை சார் முடியவே முடியாதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் கட் அண்ட் ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். அதை ஏன் யோசிச்சுக்கிட்டு நம்மளால் தான் முடியாது. அப்போ என்ன, எந்த இடத்துலையுமே உங்களால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் போடவே முடியாது. யோசிங்க, சின்னதாக யோசிங்க, வேறு என்ன எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஒதுக்கலாம், எந்த இடத்துல ஒதுக்கலாம். அதுக்காக சாப்பிடாமல் தூங்காமல் அப்படி சொல்ல கிடையாது. அதையும் தாண்டி நம்மளால் ஒதுக்க முடியும், இந்த ஆங்கிள்லேயும் என்னால் படிக்க முடியும், இப்படியும் என்னால் வந்து ஒரு பாடத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ கிடைக்கிற டைமை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க, எங்கேயும் ஸ்டாப் ஆகாதீங்க. வெற்றியினுடைய விளிம்பில் இருக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும், சேலஞ்சிங்காக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், பிரச்சனைக்கு நடுவில் தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கடந்து வந்து தான் நம்ம போயாகணுங்கிறத ஃபஸ்ட்டு அந்த ரியாலிட்டி உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ரிலாக்ஸாக படிக்க முடியாது, அதுதான் சூழ்நிலை. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த 4-5 நாளாக எங்கேருந்து எப்படி இருந்து நான் வீடியோ போடுறேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். பட் நான் அதை யார்ட்டையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும். சாரே இந்த சூழ்நிலை தான் போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இல்லை, நான் எங்கே இருந்தாலும் சரி, கேட்குறவங்க கூட என்னை பைத்தியக்காரம்மா, என்னடா எங்கே போனாலும் லேப்டாப்பு, டேப், அந்த எழுதுறது அந்த பேடு, புக்கு இதுன்னு 3-4 பேகு, 2 கட்டைப்பை, ஒரு லேப்டாப் பேக்கை தூக்கிட்டே போவேன். அது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் தூக்கிட்டு போய் எங்கடா காலியிட அமைதியாக இருக்குதுன்னு போய் உட்காந்துட்டு வீடியோ எடுப்பேன். இப்போ இந்த லாஸ்ட்டு சண்டேலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய வீட்டில் நான் இல்லை. ஓகேங்களா? அப்போ எங்கே போனாலும் நம்ம அங்கே போய் எனக்கான டைமை எப்படி நான் ஒதுக்கணும், எனக்கான டைம் எப்படி நான் அமைச்சிக்கணும், என்னுடைய கோல் மாறவே கூடாது. என்னோடய கோல் 2025 டிஎன்பிசியில் நம்ம பசங்களை நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணும் தான் என்னுடைய கோல். அது எந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், எந்த இடத்துல அதை மாற்றவே மாட்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி ஒதுக்க முடியும்னு தான் நான் பார்ப்பேன். ஈவன் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருந்தா கூட, ஒரு ட்ராவலில் இருந்தால் கூட, ஒரு கேபில் இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற கேப்பில் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன இன்றைக்கி கொடுக்கலாம், அதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம், அங்கே போனதும் ஒரு வீடியோ எடுத்துடலாம், இந்த இங்கே உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஸோ நமக்கான டைமை எங்கெங்கே என்னால் வந்து சேகரித்து சின்னதாக 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தொடர்ந்து டைம் கிடைக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு பிச்சு கிடைச்சாலும் பரவாயில்ல, எங்கெங்கே என்னால் மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். நான் ஏன்னா அந்த கோல் மேலே, நான் நினச்சிருக்க அந்த டார்கெட் மேலே நான் அதீத நம்பிக்கை வச்சுருக்கேன். என்னால் சாதித்து காட்ட முடியுங்கிற அந்த அதீத நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எனக்கான சூழ்நிலை நான் காரணம் காட்டாமல் எனக்கு கிடைக்கிற டைமை நான் எடுத்துக்கிட்டு நான் உழைக்க பார்க்குறேன். இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். உங்கள் கோல் மேலே
நீங்கள் உங்களுடைய லட்சியம் கனவு அது மேலே உங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருக்குது அப்படின்னா சூழ்நிலை இங்கே காரணம் காட்டாமல் இருக்கிற சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம எப்படி மேம்பட்டு வரணும், அதில் நம்ம எப்படி டேலண்ட்டை காட்டணும், அதில் நம்ம எப்படி திறமையை காட்டணுங்கிறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர நீங்கள் சூழ்நிலை காட்டுறதில்ல இங்கே பிரயோஜனமே கிடையாது. அது விஷயமே கிடையாது. சூழ்நிலை காட்டணுன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருக்க தான் செய்யும். யாருமே 100% வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இல்லாமல் யாரும் படிக்கிறவங்க அப்படிங்கலாம் யாரும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் 2-3 பேர்த்த கை காட்டலாம், ஆனால் அவங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை என்னென்ன இதுங்கிறது. நம்ம சூழ்நிலை என்ன, நாம் எங்கே நிற்கிறோம், நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு வேலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நாம் யோசித்து நாம் அதுக்கு உண்மையாக இருந்து அதில் என்ன பண்ண முடியுங்கிறத யோசிக்கணுமே தவிர சூழ்நிலையை காரணம் காட்டி 4 பேர்த்துக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக பதில் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது இப்படி இருந்ததுனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இப்படி இருந்ததுனால தான் நான் பாஸ் பண்ணல, இப்படி இருந்ததுனால தான் எனக்கு படிக்க டைம் கிடைக்கல, இதை நீங்கள் சொல்கிறதுனால இங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறதுனால நீங்களே உங்கள் கனவை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். உங்கள் லட்சியத்தை நீங்களே கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். உங்கள் கோல் நீங்களே கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா எனக்கு இப்படி இருந்தால் தான் பாஸ் பண்ணுவேன், நான் இப்படி இருந்தால் பாஸ் பண்ணுவேன்னா எல்லோரும் அப்படி இருந்தால் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, இப்படி இருக்க ஒரு பையன் இப்படியும் பாஸ் பண்ணாங்கிறது தான் ஒரு வரலாறு. அந்த வரலாறு தான் பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். இந்த சூழ்நிலையும் இவன் படித்து பாஸ் பண்ணாண்டா அப்படிங்கிறது தான் இதே சூழ்நிலையில் இருக்கிற பின்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுப்பான். நான் சிங்கிள் பேரண்ட், என் பிள்ளைங்களை பார்க்குறேன், வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன். நீ வெற்றி வாங்கிட்டு நீ வந்து இங்கே பாருங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து படித்து பாஸ் பண்ணாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படித்து பாஸ் பண்ணாங்க, இந்த சூழ்நிலைக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் படித்து பாஸ் பண்ணாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படித்து பாஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும். இந்த சூழ்நிலைக்குள்ளேயே பாஸ் பண்ண முடியுங்கிறத உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணுமே தவிர இந்த சூழ்நிலை இருந்தால் பாஸ் பண்ண முடியாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ உங்களை பார்த்து கை நீட்டி சொல்லிடக்கூடாது. பாரு அந்த பொண்ணு படிச்சிச்சு, பாஸ் பண்ணவே இல்லை, 5 வருஷமாக சும்மா தான் இருந்துச்சு, இந்த பையன் சும்மாவே தான் இருந்தால், தேவையில்லாம நீ எடுத்து படிக்காத, வேஸ்ட்டாக போய்ட்டுன்ட்டு நம்மளை காட்டி ஒருத்தர் நெகட்டிவாக ஒரு ரோல் மாடலாக எடுத்துடக்கூடாது. அதை நம்ம மாற்றணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. விட்டோம்னா எல்லோரும் அந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், விட்டுற வேணாம், முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ஒரு 6 மாதம் கிடைக்கிற டைமை, கிடைக்கிற எஃபர்ட்டில் இன்னும் கொஞ்சம் 10% கூடுதலாக போட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாகிட்டேருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.